வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா. நான் இங்கே 6 காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ மசாலாலாம் ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதில் 1 கப் போல் துருவன தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துடலாம். தேங்காய் வறுபட்டு நல்லா ப்ரௌன் நிறமாகிறதையும் நல்லா வறுக்கணும். இப்போ தேங்காய் பாதி போல வறுபட்டதும் இப்போ இதில் 5 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது இப்போ நல்லா வறுத்துடலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு நல்லா ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் மசாலா எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது இப்போ நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் மசாலாலாம் இதில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிடலாம். இது தண்ணி சேர்க்காம நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா பவுடர் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இது இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 6 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 250 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் அரை ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் வத்தல் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் இதில் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா பவுடரை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு இது 2 நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.